வணக்கம். என் பெயர் டாக்டர் பூரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் பாராலிசிஸ் நோயாளிகள் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இதனால் அவர்கள் விரைவில் குணமாகலாம். பரிகாரம் என்பது எந்த ஒரு சிகிச்சையின் மிகவும் முக்கியமான பகுதி ஆகும். நீங்கள் எந்த சிகிச்சையையும் எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் லிவ் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும், பரிகாரம் செய்யாதால் நமக்கு தேவைப்படும் முடிவுகளை பெற முடியாது. எதை தவிர்க்க வேண்டும், என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும், என்னவற்றை தொட வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பவை மிகவும் முக்கியமானவை. ஆரம்பிக்கலாம். முதலில் பிரஸ் நம்பர் ஒனில் வரும் அது குளிர்காலம். நீங்கள் பாராலிசிஸ் நோயாளி என்றால் மற்றும் மிகவும் குளிரான சூழ்நிலையை அனுபவிக்கிறீர்கள் அல்லது வெளியில் உள்ள வெப்பநிலை மிகவும் குறைவாக இருந்தால் மற்றும் உங்கள் அறையை வெப்பமாக்கவில்லை என்றால் அதில் நமக்கு பாராலிசிஸ் நோயாளிகளுக்குள் ஒரு சிக்கல் காணப்படுகிறது. அது ஸ்பாசிட்டி ஆகும். எங்கள் மசாஜ்கள் வெப்பநிலைக்கு மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கின்றன. காலம் வெப்பமாக இருந்தால் எங்கள் மசாஜ்கள் சிதறிவிடும் மற்றும் குளிர் இருந்தால் எங்கள் மசாஜ்கள் உறுதியாக இருக்கும். எனவே இந்த உறுதிப்படுத்தல் மற்றும் சிதறுதல் வெப்பநிலையை பொறுத்தது. எங்கள் மசாஜ்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். எங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பநிலையை சூடாக வைத்திருக்க வேண்டும். இதனால் எங்கள் உடலில் உள்ள மசாஜ்கள் சீராக இருக்கும். அவற்றில் உறுதிப்படுத்தல் வராது. ஏனெனில் உறுதிப்படுத்தல் பாராலிசிஸ் நோயாளிகளில் பொதுவானது. குளிர் அதிகமாக உணரப்பட்டால் ஸ்பாசிட்டி அதிகரிக்கும். அதனால் வலியும் அதிகரிக்கும். எனவே முதலில் இதை கவனிக்க வேண்டும். இரண்டாவது, உணவு மற்றும் பானங்களில், அதாவது சாய் மற்றும் காஃபி. நீங்கள் எப்போது சயின்ஸ் ஜீவிகா சிகிச்சை தொடங்கினாலும் மருந்து எடுத்துக்கொண்டால் அதை வாயில் போட வேண்டும். அது இரத்தத்தில் செல்லவில்லை. தற்போது அது இரத்தத்தில் செல்ல அதன் உறிஞ்சுதல் மிகவும் முக்கியம். மருந்தின் உறிஞ்சல் சரியாக நடைபெறாவிட்டால் அது உங்கள் இரத்தத்தில் செல்ல முடியாது. எனவே அந்த மருந்தின் பயன் கிடைக்காது. இந்நிலையில் பாராலிசிஸ் நோயாளிகள் அனைவருக்கும் நான் ஆலோசனை அளிக்கிறேன். நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது சாய் மற்றும் காஃபியை நிறுத்துங்கள். சாய் மற்றும் காஃபி விலக்க முடியாதது என்றால் அவற்றை பரவாயில்லை. எந்த விலையிலும் குடிக்க வேண்டும். விலக்கினால் தலைவலி ஏற்படும். உடலில் வலி தொடங்கும். சாய் மற்றும் காபி ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அரை மணி முன்பு அல்லது அரை மணி பிறகு எதையும் குடிக்க வேண்டாம். உங்கள் மருந்தின் மீது அதன் தாக்கம் இருக்காமல் இருக்க மருந்தும் சாய் இடையே குறைந்தது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேர இடைவெளி வைக்க முயற்சிக்கவும். இதனால் மருந்தின் உறிஞ்சுதல் நல்லதாக இருக்கும், மருந்தின் எடுத்துக்கொள்ளுதல் சிறந்ததாக இருக்கும் மற்றும் உங்கள் மூளைக்கு சரியான முறையில் செல்லும். மூன்றாவது விஷயம், சோம்பலால் தவிர்க்க வேண்டும். நோயாளிகள் ஆண்டுகள் அவர்களிடம் நீங்கள் எந்த வகையான உடற்பயிற்சிகளை செய்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. டாக்டர் பூரு தவான் காலை பிசியோதெரபிஸ்ட் வருகிறார், அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறார். மாலை பிசியோதெரபிஸ்ட் வருகிறார், அரை மணி நேரம் அவர் உடற்பயிற்சி செய்கிறார். அது சொல்லும்போது நான் இதனால என்ன ஆகும் என்று நினைத்தேன். இதனால் எங்கள் பாராலிசிஸ் சரியாகுமா? இதனால் நமக்கு சுகம் தொடங்குமா? பதில் இல்லை. பிசியோதெரபிஸ்ட் வேலை என்னவென்றால் உங்கள் மசாஜ்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி உட்கார்ந்து படுத்து உடற்பயிற்சி செய்வதற்காக செல்கிறீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு மற்ற நோயாளிகளையும் கவனிக்க வேண்டும். ஆனால் இப்ப நீங்கள் சரியாக நடக்க விரும்பினால் உங்கள் சோம்பலால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அழுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் கால் மீது நிற்க வேண்டும். பிடித்து நடக்க பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் ஆதரவு தேவைப்படும் அளவுக்கு யாரிடமிருந்து ஆதரவு தேவைப்படும், கம்பி ஆதரவு தேவைப்படும், அந்த அனைத்தையும் நாங்கள் தேவையில்லை எனும் அளவுக்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாம் எங்கள் எடையை நாங்கள் தானாகவே கையாள முடிந்தால் முதலில் முக்கியமான விஷயம் சோம்பலுக்கு அப்பால் இருக்க வேண்டும். ஏனெனில் உடற்பயிற்சி அவசியம். அதில் குறிப்பாக தொழிலில் அதுவும் மிகவும் முக்கியமானது. அதனால் உங்கள் மூளை என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிகிச்சை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு என் இரு கால் மீது எடை வைக்க வேண்டும். தலை ஒரு கால் மீது எடை வைப்பதன் மூலம் வேலை செய்யாது. என் கை வேலை செய்யவில்லை, என் தோளும் வேலை செய்யவில்லை. இதை திறக்க நான் என்னுடைய சொந்த சலுகைகளை செய்ய வேண்டும். பிசியோதெரபிஸ்ட் முயற்சியால் வேலை முற்றிலும் முடியாது. நீங்கள் உடற்பயிற்சியை பற்றி சந்தேகம் இருந்தால் இந்த சேனலில் நான் பல உடற்பயிற்சி வீடியோக்களை உருவாக்கியுள்ளேன். பரிசோதனை செய்து பாருங்கள் மற்றும் எவ்வாறு எங்கள் மூளை மேம்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதனால் எங்கள் கைகள் மற்றும் கால்களில் உள்ள நிறுத்தப்பட்ட திறன்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கின்றன. 3 பிரச்சனைகள் ஆகும். இப்போது 4வது பிரசுரத்திற்கு செல்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும், அது பாசா உணவாகும். நாம் அடிக்கடி நோயாளியின் வீட்டில் அல்லது அவரின் சொந்தத்தில் பழைய ரொட்டிகள் மற்றும் பழைய அரிசி சாப்பிட வேண்டும் என்ற இயல்பு காணப்படுகிறது. நேற்று செய்யப்பட்ட ரொட்டிகளை நாளை சாப்பிடுகிறார்கள். இரவில் செய்யப்பட்ட அரிசி நாளை மதியத்தில் சாப்பிடுகிறார்கள். எனவே இந்த பழைய உணவு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதாவது அதிக வாயு உருவாக்குகிறது. நீங்கள் அதிக வாயு உருவாகினால் அது எந்த நோயின் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. உங்கள் வயிற்றில் ஏற்கனவே மலம் நிரம்பியிருந்தால் நீங்கள் உணவை சரியாக சாப்பிட முடியுமா? நீங்கள் இப்போது சாப்பிடும் உணவின் சக்தி முழுமையாக கிடைக்கும். எப்படி இது சாத்தியமாகும்?
நீங்கள் பாசா உணவால் வாயு அமிலத்தன்மை ஏற்படுகிறதா? உங்கள் செரிமானம் சரியில்லை என்றால் நீங்கள் எடுத்த மருந்து, நீங்கள் சாப்பிட்ட உணவு, உடலுக்கு அது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது உடலுக்கு பொருந்தவில்லை என்றால் எப்போது எங்கள் உடல் அதன் எதிர்வினையை காட்டாது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகள் பாராலிசிஸ் நோயிலிருந்து குணமாகுவதற்கு உங்களுக்கு கிடைக்காது. இதற்காகவே அனைத்து நோயாளிகளுக்கும், குறிப்பாக பாராலிசிஸ் நோயாளிகளுக்கு பாசா உணவை நிறுத்தச் சொல்லப்படுகிறது. ஏனெனில் அதனால் வயிற்றில் உள்ளவை தொடர்ந்து செயல்படுகிறது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 5வது பரிகாரம் குளிர்ந்த உணவுகளை பற்றியது. பெரும்பாலும் நோயாளிகள் இதை தாங்களே செய்யுகிறார்கள். பேச வேண்டிய அவசியமில்லை. நோயாளிகளை நாம் அடிக்கடி காண்கிறோம். அவர் வந்து கேட்டார். நாம் சொல்கிறோம், குளிர் எடுக்காதீர்கள். டாக்டர், நாங்கள் குளிர் எடுக்கவில்லை. நீரை கூட சூடாகவே எடுத்துக் கொள்கிறோம். அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஆனால் எனது கடமை இதுவே. நீங்கள் அனைவருக்கும் குளிர்ந்த உணவுகள், பனியால் ஆன உணவுகள் உங்களை அழுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் கிணற்றுக்கு போகும் வரை தண்ணீர் குளிர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக குளிர்ந்ததாக இருக்கக்கூடாது. குளிர்ந்த காற்றில் உட்கார்வது அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பாராலிசிஸ் நோயாளிகளுக்கு ஏற்படும். கோடை பருவத்தில் மே மாதம் மிகவும் வெப்பமாக இருக்கும். சாப்பிடுகிறார்கள். தயவு செய்து இதை செய்யாதீர்கள். இது ஒரு வேண்டுகோள். உங்கள் மசாஜில் ஸ்பாசிட்டி அதிகரிக்கும். எங்கள் உடலின் வெப்பநிலை, எங்கள் உடல் என்பது பம்ப் ஃப்ளூயிட் உடலாக இருக்கிறது. உடலுக்கு வெப்பநிலையை பராமரிக்க வேண்டும். மல்பா, நீங்க பாராலிசிஸ் நோயாளி என்றால் உங்கள் மசாஜில் ஸ்பாசிட்டி இருக்கிறது. நீங்கள் பனிக்கட்டி உணவுகளை சாப்பிடினால் உங்கள் மசாஜ்களில் உறுதிப்படுத்தும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே நான் கூறுகிறேன், குளிர்ந்த பனிக்கூடைகள் முழுமையாக தவிர்க்க வேண்டும். வெப்ப காலத்தில் கிணற்றின் நீரை குடிக்க வேண்டும். நீங்கள் குடிக்கவில்லை என்றால் தாகம் தீராது. இப்போது நான் கூற விரும்புவது, நீங்கள் சூடான நீரை குடிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு சுகம் தராது. உங்களுக்கு உள்ள பசிக்கே தீராது. அதனால் நாங்கள் கிணற்றின் குளிர்ந்த நீரை பயன்படுத்துகிறோம். அதில் குடிக்க வேண்டாம் என்று கூறுகிறோம். இப்போது நாங்கள் எங்கள் சிறிய பத்திரிகையின் மீது செல்கிறோம். அது புளிய உணவுகள். நாம் உணவில் ஆரஞ்சு, முச்சம்மி, கீனு, மாம்பழம், ஊறுகாய் மற்றும் சட்னிகள் சேர்க்கிறோம். இவை அனைத்தும் பாராலிசிஸ் நோயாளிகளுக்கான பரிகாரத்தில் சேர்க்கப்படுகின்றன. ஏனெனில் சிகிச்சை அறிவியல் பொறியியல் மூலம் நடக்கிறது. நீங்கள் அறிவியல் பொறியியல் மருந்து எடுத்தால் நீங்கள் 1 பத்திரம் பெறுகிறீர்கள். அந்த பத்திரத்தில் கெட்டியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் சாவர், ரிய உணவுகளை பற்றி பேசுகிறீர்கள். தயிர் சாவர் ரியாக இருக்காது. தயிரில் நாம் சேர்க்கிறோம். தயிர் இனிப்பாக மாறுகிறது. இல்லை, நீங்கள் தயிரின் உபயோகத்தை செய்ய வேண்டாம். ஏனெனில் நாங்கள் உங்களுக்கு வழங்கும் மருந்துடன் ஒன்று மட்டுமே சிக்கல் உள்ளது. நீங்கள் சாவர் உணவுகளை ஒரே நேரத்தில் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு புண்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. எதிர்வினை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இதற்காக உங்கள் கசப்பான உணவு முற்றிலும் நிறுத்தப்படுகிறது. நீங்கள் தவறுதலாகவும் சாப்பிட்டால் உங்கள் உடலில் சிறிது உறுதிப்படுத்தல் உடனே அதிகரிக்கும் மற்றும் புண்கள் தோன்ற ஆரம்பிக்கும். எனவே மருத்துவம் எடுத்துக்கொண்ட நோயாளி அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து எளிதாக சாவர்னஸ் ஐ முற்றிலும் நிறுத்த வேண்டும். பாராலிசிஸ் நோயாளி மற்றும் மருத்துவம் செயல்படாதவர்கள் எங்களிடத்தில் சாவர்னஸ் ஐ எடுத்துக்கொள்ளலாம். சாவர்னஸ் இல் எந்த ஒரு அழுத்தமும் இல்லை. ஆனால் மருத்துவத்துடன், இது என் மருத்துவத்துடன் 100% தொடர்புடையது. நீங்கள் அதை உடைக்க முடியாது. இப்போது நாங்கள் அழுத்தத்தை பற்றி பேசினோம். ஆனால் நாங்கள் உணவு என்ன மற்றும் எப்படி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு எடுத்துக்கொள்ளும் மூலம் என்ன பயன் இருக்கும் என்பதற்கான தனிப்பட்ட வீடியோவை நான் உருவாக்கியுள்ளேன். இந்த வீடியோவின் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு இணைப்பை வழங்குகிறேன். அங்கு சென்று நாங்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக பாருங்கள். உடற்பயிற்சியை பற்றிய சந்தேகங்கள் உள்ளவர்களுக்கு முழு சேனல் நிரம்பியுள்ளது. அதன் வீடியோக்களை பாருங்கள் மற்றும் அதை செயல்படுத்தவும். இதனால் நீங்கள் அதிகதம பயன்களை பெறலாம். இதற்கான அனுமதியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை நமஸ்காரம்.